ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். அக்டோபர் 30 உலக சிக்கன மற்றும் சேமிப்பு தினமாச்சே. ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். 1924 சர்வதேச சேமிப்பு வங்கிகளுடைய மாநாடு இத்தாலியில் மிலான் நகரில் நடைபெற்றுச்சு. உலகத்தோட பல பாகங்கள்லேருந்தும் சேமிப்பு வங்கிகளுடைய பிரதிநிதிகள்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டில் உலக சிக்கன தினம் அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தினத்தப்போ சேமிப்பு, சிக்கனம் இது பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த தினம் பொருளாதார வளர்ச்சியை எய்துறது, அப்புறம் சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை அறிதலை குறிக்குது. இப்பெல்லாம் நகரங்களில் மட்டும் இல்லாமல் கிராமங்களில் கூட கையில் கிடைக்கிற சொற்ப பணத்தையும் தேவையில்லாமல் செலவழிக்க ஏராளமான வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எளிமையாக செலவிட்டுட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலை இப்போ இருக்குது. இதற்கு காரணம் சேமிப்பு பழக்கம் குறித்த அவேர்னஸ் இந்த இளைய தலைமுறைக்கு இல்லை. அதை அவங்க பழக்கப்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது பழமொழி. சேமிக்கக்கூடிய சிறிய தொகையை கூட நம்ம குழந்தைகளுடைய சிறு சிறு தேவைகளை நிவர்த்தி செய்யும். ஏதோ ₹1 தானே அப்படின்னு ஆரம்பத்தில் நினைக்கக்கூடிய நம் குழந்தைகளுடைய மனம் சிறு சேமிப்பு பெட்டி நிரம்பிய உடனே ஆச்சரியமாகுது இல்லையா? காரணம் ₹1, ₹5, ₹10 அப்படின்னு சேர்த்த பணம் 100களை கிடக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு அலாதி தானே. இன்றைய சேமிப்பு தான் நாளையோட வாழ்வினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எதிர்கால வாழ்க்கை ஒளிமயமாக திகழணும் அப்படின்னா பெற்றோர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து சேமிப்போட அவசியத்தை எடுத்துரைக்கணும். சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கணும். இதன் மூலமாக சிறுக சிறுக சேர்த்த தொகை பெருந்தொகையாகி அவசர காலங்களில் ஏற்படும் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ள உதவும். மக்கள் தங்களுடைய கடின உழைப்பால் ஈட்டிய செல்வத்தை தங்கள் குடும்பத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் சிறுசேமிப்பு திட்டங்களில் முதலீடு செஞ்சாங்கன்னா அந்த தொகைக்கு உத்தரவாதமும் எதிர்கால வாழ்க்கைக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். சேமிப்போட அடிப்படையே சிக்கனம்தான். வளங்களை வீணடிக்காமல் திறமையாக கையாளுறதை தான் இது குறிக்கும். அதாவது அவசிய தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக்கிறது. சிக்கனமும் சேமிப்பும் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் பயனளிக்கிறது இல்லைங்க, நாட்டோட பொருளாதார வளர்ச்சியிலையும் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால தான் வங்கிகள் சேமிப்பு கணக்குகளுக்கு அதிக வட்டி அளித்து ஊக்கப்படுத்துது. சிக்கனமாக சேமிக்கப்பட்ட பணம் தான் எல்லா தொழில்களுக்கும் மூலதனம். தேசிய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது நாட்டோட பொருளாதார அபிவிருத்திக்கும் பொருளாதார சுதந்திரத்துக்கும் மிக அடிப்படை காரணிகளில் ஒன்றா விளங்குது. சேமிப்புங்கிறது சிக்கனத்திலேருந்து பிறக்குது. சிக்கனங்கிறது வளங்களை மிக கவனமாக, அதாவது சிக்கனமாக முகாமைத்துவம் செய்கிறத குறிக்குது. இந்த பொருளை பார்க்கும்போது சிக்கனம் அப்படிங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப மட்டத்திலையும் சரி, தேசிய மட்டத்திலையும் சரி, சர்வதேச மட்டத்திலையும் சரி, அது ஓர் அறநெறி. சரி, நம்மளோட தினசரி வாழ்க்கையில் பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் பார்க்கலாமா? பட்ஜெட். ஒவ்வொரு மாதமும் வரவு செலவுகளை கண்டறிந்து பட்ஜெட் ரெடி பண்ணணும். பட்ஜெட் போட்டு பழகும்போது பணம் தேவையில்லாமல் எங்கே கசியுது அப்படிங்கிறத ஈஸியாக தடுக்கலாம். அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போலாம் தான் பட்ஜெட் போட மொபைல் ஆப்ஸ் நிறைய கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவை. எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவிட்டுட்டு தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கலாம். மற்றவங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் வாங்காமல் நமக்கு எது நிஜமாக தேவையோ அதை மட்டும் வாங்கி பயன்படுத்தினா போதும். அடுத்து எமோஷன். பணத்தை செலவு செய்கிறப்ப எமோஷன்களை தவிர்க்கணும். அதீத மகிழ்ச்சி, பேராசை, பதற்றம், கவலை இந்த மாதிரியான எமோஷனலான சூழ்நிலையில் செலவு செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கடைசியாக சேமிப்பு. பெரும்பாலானவங்க ஒவ்வொரு மாதமும் செலவு செய்த பணத்தில் மீதம் இருக்கிறது தான் சேமிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் வருமானம் வந்த பிறகு அதில் நல்லதொரு அமௌண்ட்டை முதல்ல சேமித்து வச்சுட்டு
மீதமுள்ள பணத்தை செலவு செய்யணும் அப்படிங்கிறதா நிபுணர்களுடைய அறிவுரை. ஓகே, நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட சேர்ந்து நானும் இந்த டிப்ஸை கடைபிடிக்கலான்னு இருக்கிறேன். சிக்கனம் அப்படின்னு வரும்போது பணத்தில் மட்டும் சிக்கனம் இல்லாமல் இயற்கை வளங்களையும் நாம் சிக்கனமாக பயன்படுத்தும் போது இந்த இயற்கை அழியாமல் பாதுகாக்கப்படும். மற்றொரு தினத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.